சாரை வந்து எப்படி தெரியும்னா, அவங்க மகன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஎல்ல சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் அவர் பயங்கர ஹைஃபையா பேக்கெல்லாம் மாட்டி ஐடி ப்ரொஃபஷனல் பெரிய லெவல் மாதிரி தான் உள்ள வந்தாரு. வந்துட்டு பேசிட்டு அவங்க பையனை விட்டு போனாங்க. அவங்க பையன் அந்த சமயத்துல வந்து அவருக்கே தெரியாத ஒரு டேலண்ட்டை பொசஸ் பண்ணான்னு அந்த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வேலிடிக்டரி வைக்கும்போது என் பையன் நல்லா டான்ஸ், அவன் சிலம்பம் நல்லா சுத்தம், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்ந்து நான் தொடர்பில் இருக்கிறேன். எங்கள் அம்மா கீழே விழுந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது சார்கிட்ட இன்வைட் பண்ணி அவர் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க. தொடர்ந்து அவர்களோட நான் கான்டாக்டில் இருக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பப்போ ஃபீட்பேக் கொடுப்பாங்க. வழியில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாங்கள் இந்த வருஷம் யோகான்னு சொல்லும்போது இம்மிடியட்டாக ஸ்ட்ரைக் ஆனது 2 பேர். அந்த இன்னொருத்தர் வந்து இன்னொரு விதமான வாழ்க்கை கோணத்தில் அலசுறவர். அதனால அவர் வேணா சாரை கூப்பிடலான்னொன்னா 2 பேரும் ஒரே மனதா நினைச்சு சாரை கூப்பிட்டோம். சார் வந்து ஐடி ஃபீல்ட்லையும் இருந்தார். இப்போ இந்த அக்குபங்க்சர் ஸ்பெஷலைஸ்டா நிறைய கிராமங்களுக்கு சென்று அதை முறைப்படுத்தி எப்படி வாழ்க்கையை வளமாக வாழ முடியும், எப்படி ஒன்றும் இல்லாமல் நம்மளுடைய இயற்கையால நாம வாழ்ற கலையை எப்படி இன்னும் நல்லா மேம்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் அப்படிங்கிறத பத்தி சார் பேசுவாங்க. சார் வந்து மாஸ்டர்ஸ் இன் அக்குபங்க்சர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்காக செய்யறவங்க. அதனால இந்த சமயத்துல நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று சார் வந்ததுக்காக தேங்க்யூ. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்ப வந்து உங்களை எல்லாம் மெஸ்மரைஸ் பண்ண, இங்கிலீஷ் வராதுன்னு சொன்னேன், மெய் மறக்க வைச்ச இல்ல மயக்க வைத்த திரு டாமினிக் அவர்களுக்கு நமது சிபிஎல் சார்பாக பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்போம். அருமையான இந்த பொன்னாடைக்கு உரிய சொந்தக்காரர் இவர் தான். இந்த இடத்துக்கு மெயினான அவர் தான் காரணம். சார் இல்லைன்னா நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து இவ்வளவு சுதந்திரமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடியாது. ஆக்சுவலா நம்ம சீஃப் கெஸ்ட் லோகநாதன் பாலாஜி சார் அவங்க அபார்ட்மெண்ட்ல தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சார் தான் வந்தாங்க. அவர் வந்து அக்குபஞ்சர் தெரப்பியில் அவர் எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி லைட்டா மைல்டு அட்டாக் மாதிரி வந்திருந்தது. நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம். அப்படி ஒரு வீட்டுல நமக்கு ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சார் வந்து நாங்க சொல்லவே இல்லை, அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் நான் சொன்னேன். அவங்க சொன்ன பிறகு நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பிறகு சார் வந்து ஒன்னும் இல்லை, அவர் எங்க கையை தான் பிடிச்சாரு. பிடிச்சா அந்த டாக்டர் என்ன சொன்னாங்களோ அது அத்தனையுமே இந்த சார் கரெக்டா சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அங்க போயிட்டு அந்த ரூம் போங்க, இங்க எக்கோடுங்க, ப்ரெஷர் பிபில ப்ரெஷர் பாக்குறது அது எல்லாம் சொல்லி ஹார்ட்ல பாக்கணும் அது இதுன்னு சொல்லி ட்ரிபிள் அங்க எங்க போயிலாம் இருந்தோம். ஆனா சார் வந்து பிடிச்சதுமே அவர் வந்து பம்பிங் ஸ்லோவா இருக்குனாரு. எனக்கு நானே கையை நீட்டேன், சார் எனக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி உடனே பார்த்ததுமே சொல்லிட்டாரு உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குன்னு. அதனால சார் வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் அவர் சத்தமா பேசி கூட பார்த்தது இல்லை. இட்ஸ் வெரி சாஃப்ட் நேச்சர். அவர் ஐடில பெரிய போஸ்ட்ல தான் இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பீச் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார், எங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நிறைய என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேசிட்டீங்க. சார் வந்து ஜோசப் சார் ஆக்சுவலாக அவர் பேரோட இங்கே வந்து தான் தெரியும் நமக்கு. சாரோட பேரோட இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். இத்தனை 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம். ஆனால் அவர் பேரோட எனக்கு தெரியாது. வீட்டில் சொல்லும்போது கூட அவங்க நமக்கு இவர் சம்மர் கிளாஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர அது சார் பேர் கூட தெரியாது. நிர்மல் சார் பேர் வேணால் நமக்கு தெரியும். ஏன்னா 2 முறை நான் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன பசங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்ககிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கேன். ஆனால் ஒரு யோகா ஃபுல்லாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணவங்கிட்ட பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஏதாவது நான் தப்பாக யோகாவை பற்றி தெரியாமல் பேசினா ப்ளீஸ் ஐம் ஸோ சாரி. ஸோ எனக்கு 2 விஷயம் தான். முதல்ல வந்து டைம் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக வந்து 7:45. இந்த கார்பரேட் வேர்ல்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, ஒருத்தர்கிட்ட மைக் கொடுத்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுவாங்க. அதே வழியில் தான் நானும் வரேன். ஸோ அதனால என்னோட ஸ்பீச் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் சுருக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது கைத்தட்ட இல்லை, அதனால தான் ஆரம்பத்திலே கைத்தட்ட சொல்லிட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் கைத்தட்டா போயிட்டீங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் பேசுறேன். 8 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்றத என்னுடைய
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யோகா பத்தி நீங்க எல்லாம் நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றீங்க. அது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு ஹிஸ்டரி மட்டும் சொல்லிடுறேன் நான். அந்த கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. நமக்கு அப்படியா, நம்ம பண்றோமா அப்படியா அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த அக்யூபஞ்சர் பத்தி தான் எனக்கு பேச தெரியும், எனக்கு தவிர வேற எதுவும் தெரியாது. அது அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியல் முறை, ரைட்டுங்களா? இது எழுதுனது பாத்தீங்கன்னா, இதை பத்தி பேசுனவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷம் முன்னாடி சைனீஸ், ரைட், ஒரு சைனீஸ் தான் அதை பத்தி பேசியிருக்காரு. அவர் பேர் ஃபூசி அப்படின்ற ஒரு பேரு. நீங்க போய் ஸ்பெல்லிங்லாம் போட்டு டைப் பண்ணி கூகுள் பண்ணாதீங்க. இன்னைக்கு கூகுள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொய். ஏன்னா நாளாக நாளாக அந்த பர்டிகுலர் டைம்ல யார் இருக்காங்களோ அதை எல்லாமே அவங்க மாத்திட்டாங்க. ஸோ அதனால இப்போ போய் நீங்க ரிசர்ச் பண்ணா கிடைக்காது. சரி, எப்படி 8000 வருஷம் முன்னாடி இருந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கணுமா? ஒத்துக்கிட்டீங்க, நிறைய பேர் தலையாட்டிட்டீங்க. கேட்கலாமா? இல்லை, பதில் தெரியலோட பரவாயில்ல. நம்ம நிறைய சினிமா எல்லாம் பார்த்துருப்பீங்க. ராஜா என்ன பண்ணுவாருன்னா அவரோட பையனை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புவார். குருகுலம் அனுப்புவாங்க. ஃபேண்டாஸ்டிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குருகுலம் அனுப்பிச்சு அங்க குருகுலத்துல என்ன பண்ணுவாங்க அந்த பசங்க எல்லாம்? வெள்ளி விதை எடுத்தோடனே சண்டை போட சொல்றீங்க, படிக்க மாட்டாங்களா? ஓகே, ஸோ எல்லாம் படிப்பாங்க, ரிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? இன்னைக்கும் வேத பாடசாலைகள்லாம் இருக்கு, அவங்க கையில புக் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது 8000 வருஷம் முன்னாடி புக்ஸ் எழுத்து வடிவம் இல்லை, மொழி வடிவம் மட்டும்தான். 8000 வருஷம் முன்னாடி நான் சொல்றேன், மொழி வடிவம் மட்டும்தான் இருந்தது, எழுத்து வடிவம் இல்லை. இப்போ நான் சார் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அவர் அதை ஞாபகம் வச்சுப்பாரு. அப்படிதான் வந்து சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு வந்து ஒரு மொழி வடிவம் வச்சு அந்த மொழி வடிவத்தை எழுத்து வடிவமா மாற்றுறது பாத்தீங்கன்னா கிமு 2500 2500, அதாவது அது ரிவர்ஸ்ல வரும் இல்லையா, கிமு கிறிஸ்துவுக்கு முன், ரைட்? அந்த பீரியட்ல அது எழுத்து வடிவம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மாறி 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 அந்த கல்ச்சரலா எல்லாமே மாறி அந்த கல்ச்சர்ல இப்ப இன்னைக்கு போய் நீங்க அந்த புக்கை பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் அப்படிலாம் பேசுவாங்க. 2000 வருஷம் முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அந்த மாதிரி எதுவுமே. நீங்க ஏதாவது போய் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 100 வருஷம் முன்னாடி இல்லை, சரிங்களா? சோ அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனோட பரிமாணம் அப்படியே மாறிட்டே இருக்கு. அந்த பழசெல்லாம் மறந்துடும். நீங்க அவங்க சார் மேடம் பேசும்போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துட்டே இருந்தது. ஏன்னா வந்து கண்ணாடி, நீங்க மேடம் நீங்க சொன்னீங்களா மேடம் கண்ணாடி போடுறது இல்லை அப்படின்னு சொல்றோம். கண்ணாடி போடுறது இல்லை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நான் டாக்டர் இந்த ஒரு 40 இயர்ஸ் மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்ணாடி போட்டாகணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்றோம். ஏன் ஸ்டாப் பண்றோம்? எதனால ஸ்டாப் பண்றோம்? பிகாஸ் நீங்க மைண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்க, யோகா அப்படின்ற ஒண்ணு நான் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அதுல ஒரு சின்ன நுண்ணறிவு மட்டும் நான் சொல்றேன். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் யோகா பண்றதுல என்ன அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ். நீங்க ஒவ்வொரு யோகாசனா பண்ணும்போது உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்றீங்க. நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா, தெரியாம பண்றீங்களா? இப்போ உயிருக்கு பிராணாயாமம் பண்றேன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா? பிபி குறைக்கும், லிட்டரலா சொல்ல போனா ஹார்ட் பிளாக்ஸும் வராது, சளி பிடிக்காது, ரைட்? நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல செடி வச்சிருக்கீங்க? செடி ஏதாவது செடி தண்ணி ஊத்துற பழக்கம்லாம் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. வழக்கப்படுத்திருக்கேன். ஆமா, சரியான விஷயம் தான். ஸோ ஒரு 2 நாள் நீங்க காய வச்சு பாருங்களேன், என்ன ஆகும்? வாடி போயிடும். ஏன் அப்படின்னா என்ன ரீசன்? அதுக்கு சாப்பாடு, அதுதான் சாப்பாடு தவிர நான் வேணும்னு சொல்லட்டுமா? எனர்ஜி வேணும் அதுக்கு. இன்னொரு விஷயம், அதுதான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருவேன் மேடம். அப்ப அதுதான் சாப்பாடு நம்ம சொல்லுவோம். வெயில் வரணும், அது வந்து போட்டோசிந்தசிஸ் மூலியமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணின்றது அப்படின்றது ஒரு ஓட்டம் கொடுக்குது, கீழே இருந்து ஒரு தண்ணி ஓட்டம் கொடுக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து பிளட் ஒரு இடத்துலயும் சர்க்குலேட் ஆக 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 என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல பியூரிஃபை பண்ணாது, ரைட்? அக்யூபஞ்சரும் யோகாவும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு அப்படி நம்ம சொல்றது என்னால ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். இது வாழ்வியல் முறை. சார் பேசும்போது சொன்னார், சரவணன் சார் பேசும்போது சொன்னார், இது வாழ்வியல் முறை. அது உங்க வாழ்க்கையோடைய ஒரு அங்கமா இருக்க ஆரம்பிங்க. காலையில நான் பிரஷ் பண்றேன், ஃபேஸ் வாஷ் பண்றேன், குளிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம்.
ரைட்? ஸோ அது மாதிரி ஒரு ஒரு வாழ்வியல் முறையா மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதில் 2-3 உணவு பழக்கங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். இயற்கையான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கடைசியாக ஒரு சில டிப்ஸ் சொல்றேன், ஒரு நிமிஷம் மட்டும். இந்த யோகாக்கும் நாங்கள் பண்ற அக்யூபஞ்சருக்கு என்ன ஒரு உறவு முறை இருக்கு அப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாழ்வியல் முறை. ஓகே, இந்த ஆர்கன்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஓகே லெட் மீ டேக் ஸ்டெப் பேக். பஞ்சபூதங்கள் தெரியுங்களா? சொல்லுங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. ரைட்? ஸோ அதே அந்த பஞ்சபூதத்தோட கான்செப்ட் வச்சு தான் வந்து எல்லாமே இந்த இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே நடக்குது. நீங்க கடவுள்னா கடவுள், மனிதம்னா மனிதம், யூனிவர்ஸ்னா யூனிவர்ஸ், எந்த பொருள் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க இயற்கையான பொருட்கள் எது எடுத்தாலும் அதுல அந்த பஞ்சபூதம் கண்டிப்பா இருந்தே தீரும். ரைட்? யோகாசனம் அதே போலதான், பஞ்சபூதத்தையும் நீங்க எடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆர்கன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல கனெக்ட், அது ஆக்டிவேட் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கோம், தண்ணி ஊத்திட்டே இருக்கோம். நம்ம செடி வளர்றதுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு இருக்கோம், நமக்கு அதே மாதிரி அந்த எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கடைசி 5 நிமிஷம் வந்து நான் கொஞ்சம் அக்யூபஞ்சர் பத்தி மட்டும் பேசுறேன். இந்த பஞ்சபூதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஒரு ஒரு ஆர்கன் வந்து ரிலேட் பண்ணுவோம். ரைட்? இப்போ மேடம் பேசும்போது சொன்னாங்க, சார் இந்த கை விரல் பிடிச்சி நீங்க எப்படி சொல்லணும், அது வந்து ஒரு ஆஃப் தி டயக்னோசிஸ் மெத்தடாலஜி. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம செக் பண்ணல, பிபி செக் பண்றோம், அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்றோம், அவங்க சொல்றாங்க இது இந்த லெவல்ல இருந்தா இது வேல்யூ, இது கம்மி, இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? உங்க யாருமே அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க பிளட் சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 2-3 கான்செப்ட் வச்சு பேசுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட் தியரி, பஞ்சபூதத்தை வந்து மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுவோம். உடம்புல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ எப்படி நீங்க பாக்குறீங்களா, இரவு பகல், குளிர் ஆர் வெயில், குளிர், சூடு கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அந்த பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி பேர் இன்யாங் தத்துவம்னு சொல்லுவோம். நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க தாராளமா. இது போய் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் வந்து அக்யூபஞ்சர்ல பார்ப்போம். உங்க உடம்புல வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரி, ஏன் நோய் உருவாகுது அப்படின்னா நம்ம ரெகுலர் எடுத்துக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் மாறும்போது, அது நான் இப்போ வந்து பசங்க கிட்ட இருந்து அதை பண்ண சொல்லணும் அப்படின்னு நான் சொன்ன இப்போ என் வீட்லயே வந்து நான் சொல்லும்போது ஒரு சில கேட்கல, நான் விட்டுருவேன், பரவாயில்ல நீ அனுபவிச்சு அதுக்கப்புறம் வா அப்படின்னு கேட்டேன். அது அடிப்பட்டவொன்னு வந்து கேட்போம், ஐயோ அப்பா நீ இப்படி சொன்னியா, எனக்கு புரியவே இல்லையே. இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, நல்லா இந்த 1 மந்த் செம ஃபுட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருந்துட்டாரு. இப்போ ஐயோ வயிறு வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, வா உட்காருவா, கஞ்சி, இட்லி, இடியாப்பம், பழம், இது 4 மட்டும் தான் போகுது. இன்னைக்கு வந்து பார்த்து சொல்றான், நீங்களாம் இதை சாப்பிடுறீங்க, நான் கூட சாப்பிடல, நான் கூட சேர்ந்து கஞ்சி சாப்பிடுறேன். ஆனா உடம்பு சரியாகணும்னா இது பண்ணாதான் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த அக்யூபஞ்சர்ல சொல்ற ஒரு வாழ்வியல் முறையில ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில மினிமம் ஒரு 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். நீங்க ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு இந்த யோகாசனம் பண்ணீங்கன்னா உங்களோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். இல்லை ஒரு சிலது முடியல இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு போனா தாராளமா பண்ணுங்க. 2வது விஷயம், 8:30 மணிக்குள்ள கூழோ கஞ்சோ சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடணும். ஏன்னா இந்த பஞ்சபூத தத்துவம் சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்சபூதத்தை வந்து பாத்தீங்கன்னா காலை ஒரு 9 மணிக்குள்ள உங்களோட ஸ்டமக்கோட டைம். அப்போ அந்த டைம் என்ன ஆகும்னா அது வந்து அதிகமா வேலை செய்யும், தன்னைத்தானியே சுத்தப்படுத்திக்கும். அப்போ அது அதிகமா வேலை செய்யும் போது நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அந்த உணவு சக்தியா மாறும். ரைட்? அதுக்கப்புறம் எப்போ சாப்பிடலாம், பசிக்கும் போது சாப்பிடுங்க, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. இப்போ ஈவினிங்ல எத்தனை மணிக்கு சாப்பிடலாம், ஈவினிங்ல ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிடுறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 hours டைம் கிடைக்கும் உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்க தூங்குறதுக்காக. இல்லை சார் ஐடி ஃபீல் ஆகும், எங்களுக்கு அந்த கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் ட்ரை பண்ண ஒரு 7 மணிக்கெல்லாம் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னா அந்த நேரத்துக்கு முடியாது. சரி, அந்நேரத்துக்கு ஏதாவது பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு படுத்துக்கிறது. ரைட்? ரொம்ப முடியல, ரொம்ப பசினா எஸ் அன்னைக்கு ஒரு நாள் ஐயோ வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணோம். ஆனா இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க. காலை 8:30 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. யாரா இருந்தாலும் சரி, பசங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள்ள அவங்க எப்படியாவது ஃபுட்டு கொடுத்துல நீங்க ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பா எல்லாரும் 9 மணிக்கு தூங்கிடுவோம், கரெக்டுங்களா? 9-10 மணிக்கு மேக்ஸிமம் அதை தூங்கிடுவோம். இல்ல அந்த போனை பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், அதுவும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. சரி, ஏன் இந்த ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்க யாரை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் யாருன்னா உடம்பு சரியா நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது அவங்க உடம்புல எவ்வளவு கழிவு இருக்கு அப்படின்றதான். அந்த கழிவு இம்பேலன்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒண்ணு அந்த எனர்ஜி அதிகமா இருக்கும், அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்.
சரி, இன்னும் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ரெண்டு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சுகருடைய, ஓகே சுகர் வேணாம், ஃபர்ஸ்ட் பிபி ஆகலாம். பிபியோட நார்மல் லெவல் என்னங்க? 91 91 120. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? 120/80 அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாருங்க இதை எழுதி வச்சா 120/80? 120 கரெக்ட், நியாயமானது. ஆனா யார் எழுதுனான்னு தெரியல. 2வது கேள்வி, சுகர் எதுங்க நார்மல்? சுகர் எது நார்மல்? எங்க ஆரம்பிச்சாங்க? நான் ஒருத்தர் எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு டாக்டர் ஹெட்கேன்னு சொல்லிட்டு, இவர் வந்து ப்ரொஃபசர் ஃப்ரம் கர்நாடகா. நிறைய சொல்லுவாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம், சரி ஓகே, யார் கண்டுபிடிச்சா அந்த சுகர் லெவல் அப்படின்றது அவரோட முதல் கேள்வி. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆத்தர், இட்டாலியன் ஆத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரோட மொழியில் எழுதியிருக்காங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அவரும் அதுல வந்து ட்ரை பண்றாரு, மென்ஷன் பண்றாரு எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த சுகர் லெவல் இவ்வளவு இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லாருக்குமே, இதை நினைச்சு யாருமே பயப்படாதீங்க. சார் சொன்ன மாதிரி, டாமினிக் சார் சொன்ன மாதிரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அது எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் காட்டுது. ஓகே, எனக்கு மயக்கமா இருக்கு, நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா சொன்னா, சார் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதனால சரி ப்ரெஷர் அதிகமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்? ப்ரெஷரை குறைக்கணும், நிறைய யோசிக்க கூடாது. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா, அந்த ப்ரெஷர் ஏன் வருது, அதிகமா வருது, ஏன் எனக்கு திடீர்னு இந்த இடத்துல வச்சா மட்டும் ப்ரெஷர் அதிகமா இருக்கு? சரி, ஏன் டாக்டர் காலைல ப்ரெஷர் செக் பண்ணி மாட்டேன்றாரு? ஹார்ட்டோட வெயினா இல்லையே. டாக்டர் வந்து யாருன்னா வந்து இந்த ஹார்ட் சர்ஜரி எல்லாம் தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் மட்டும் பண்ணி பாருங்க. காலில் இருக்க நரம்புல தான் வந்து அந்த ஸ்டென்ட் விடுவாங்க. அதையும் காலில் செக் பண்ண மாட்டேன்றாங்க. காலில் ஒரு ஹார்ட் இருக்கு, அது நியாயமான விஷயம். அதாவது அந்த வெயின் வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு ஹார்ட்ல கனெக்ட் ஆகும், அதுதான். ஆமா, சோ அது துடிக்கும் எக்ஸாக்டா. சோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது, நான் ஆக்சுவலா போகும்போது நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். நீங்க சொல்றது சொல்லு, அலோபதி அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி கியூரிங் மட்டும்தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்கேயுமே இல்லை, அவங்களால கொடுக்க முடியாது. இன்னைக்கு சித்தாவும் அதே மாதிரி, முன்ன வந்து நான் சொல்றது ஒரு 30 வருஷம் முன்னாடி சித்தா டாக்டர்லாம் பாத்தீங்கன்னா பானைக்குள்ள வைப்பாங்க ஒரு சில மூலிகைலாம். நான் இங்க வந்தவொடனே நான் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய செடிகள், இது எதுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்கு யூஸ் ஆகும், இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரைட், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை பானைக்குள்ள வச்சு 3-4 நாள் பதப்படுத்திட்டு திருப்பி நம்ம கையில கொடுக்கும்போது, நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மெடிசன் வச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்சிருக்காங்க. ரைட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடியை இம்பேலன்ஸ் பண்ணி கழிவு அதிகமாக்காச்சு. எங்களோட மருத்துவத்துல இப்ப நான் மருத்துவர் அப்படின்னு சொல்றதை விட, நான் என்னோட நோக்கம் என்னன்னா, எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறது. இப்ப நீங்க இன்னும் கேட்கலாம், அப்ப கிராமத்திலேயே வந்து பிரச்சனை வருது, அவங்க விவசாயிகள் தானே, அவங்க எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. ஒரு சில கிராமம் இப்பெல்லாம் போய் பார்த்தேன்னா, நான் போற என்னோட சொந்த ஊர், என்னோட பக்கத்து ஊர், அதெல்லாம் போய் பார்க்கும்போது, உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க லேடிஸ் பேசுறாங்க, கேட்டேன் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னங்க எப்படி இருக்கீங்க? நான் போய் அவங்க ஒரு கேம்ப் போறதுக்காக கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து ஊர்ல எல்லாம் பேசி சொன்னார், இல்ல தம்பி இவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. என்னென்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு அம்மாவோட போய் பேசும்போது, நேற்று ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருந்ததா, அப்புறம் என்ன பண்ணீங்க, காலைல போய் ஒரு 2 பாட்டில் ஏத்திட்டு வந்தேன். அவங்க எந்த பாட்டில் சொன்னாங்க தெரியல, 2 பாட்டில் ஏத்திட்டு வந்தேன் அப்படின்னா. நான் லேடின்னு சொல்லிட்டுங்க, பிரச்சனை. ஸோ கிராமத்துல அதை அவங்க சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன் வந்து அது அவ்வளோ ஒஸ்டா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் எப்போ அந்த ஒரு டிவி, இந்த சோசியல் மீடியா இது எல்லாமே வர ஆரம்பிச்சு, எல்லாமே அந்த கல்ச்சர் தான் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு இல்லை, அதுல நல்ல விஷயங்கள் வந்தா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். பட் அதுவே லைஃப் ஆக முடியாது. ரைட், ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே, கண்டிப்பா வந்து யோகா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க உங்களால இன்னொரு 10 பேர் சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்லுங்க. ரைட், நிறைய பேர் அந்த விஷயத்த மிஸ் பண்றாங்க. அந்த அதோட சேர்த்து இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன அந்த உணவு பழக்கங்கள் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. 3 மாசம் ஒரு வாட்டி, மாசம் எப்பயோ ஒரு வாட்டி நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும், ஓகே. பட் அதுவும் வந்து உங்களோட வயிற்றை கிளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஏன்னா அது உள்ள தங்கிடுச்சுன்னா பிரச்சனை. இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளமோட வந்திருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு டாக்டர் ஒரு ப்ராப்ளம் சொன்னார். எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 20 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், அந்த டைம்ல என்னாச்சுன்னா, பல்லு அடிபட்டது, ஏதோ சொத்தை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவன் டாக்டர் ரொம்ப நல்லவர். ஒரு பல்லு எடுக்க சொன்னா ஃப்ரீயா 3 பல்லு எடுத்து கொடுத்துட்டாரு அவர். எடுத்துட்டு அந்த இன்னொரு பல்லு எடுக்கணும் அப்படின்றது, அடுத்த வாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டோம். அதுல என்ன ஆகுனா, அதுல இருக்க மெடிசன், அந்த அனஸ்தீசியா போடுவாங்க இல்லையா, அது உங்களோட லிவர்ல தங்கிடும். நான் அதனால தான் யாருமே ஆப்ரேஷன் கூட போக வேணாம்னு சொல்லுவேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன்.
சார் சொல்லும்போது கிராமத்துல போய் பேசும்போது, கிராமத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன அங்க மேஜர் முக்கியமான விஷயம் இருந்ததுன்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஒரு விவசாய குடும்பம், அவருக்கு இருக்கிறது ரொம்ப சின்ன இடம் தான், ஒரு 4 துண்டு மட்டும் தான் அவர் பயிர் வச்சிருக்காரு. அது இல்லாம அவங்க ஃபேமிலி வந்து கூலி வேலை செய்யறாங்க. தினம் வந்து இந்த 100 நாள் திட்டத்துல அது ஒண்ணு, அது இல்லாம ரெகுலரா மற்ற கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு என்னோட சித்தப்பா அங்க ஊர்ல இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணிட்டு நீ சென்னை வந்து ஊருக்கு வர முடியுமா இமீடியட்டா, என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணனோட ஒய்ஃப் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்ட்டாங்க டாக்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வா, நீ ஒரு வாட்டி பாரு. இவர் இப்படி சொன்னோன்னா சரி ஓகே போய் பார்க்கலாம். நான் இமீடியட் வீக்கெண்டே காலையில போயிட்டு வண்டி எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு சரி செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது கிட்னி ஸ்டோன் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பல்ஸ் மட்டும் ரொம்ப வீக்கா இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, இம்பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. கை விரல் நாடி பார்க்கும்போது நம்ம தெளிவாக சொல்லலாம். உங்களுக்கு இங்கே யாரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணா, இப்போ இப்பயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணா, எனக்கு கால் வலி முட்டி வலி இருக்கு அப்படின்னா இப்போவே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்றேன் அவங்களுக்கு, அதை எவ்வளோ சீக்கிரத்தில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ண உடனே தெளிவாக தெரிஞ்சுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. சரி நான் சொன்னேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அம்மா வயசாயிருச்சு, அதையும் நம்ம செக் பண்ணோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 72-73 வயசு இருக்கும். ஸோ நீடில் போட்டோம். அதை போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தார். அது இன்னும் எனக்கு வருத்தத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. தம்பி நான் கூட்டிகிட்டு போனேன்ப்பா, செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் வந்து 1,20,000 கேட்குறாங்க அந்த கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நான் கூலி வேலை செய்கிறேன், நான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனேன், அவன் எதுவும் மதிக்கவே இல்லை, இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. சரி என்னென்ன பண்ணலாம், நான் நீங்கள் விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ணேன், அவங்க அண்ணனுக்கும் பண்ணேன், அண்ணனோட ஒய்ஃப் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அதோட தான். நான் அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. 3 மாதம் கழிச்சு அவர் வந்து ஊருக்கு திருப்பி நான் இதே மாதிரி ரெகுலராக போகிறதுக்காக போகும்போது அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, தம்பி அவங்க இதுவரை எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன அதில் வருத்தம் கூட, எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம்னா, அவர் சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நம்ம தொட்டா என்ன பண்ணுவாங்க டீப்னா அந்த மாதிரி. என்ன நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நான் சொன்னாங்கன்னா, இல்லைன்னா நீ இது 4 பேருக்கு போய் சொல்லு, அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரிலாம் காசு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அப்புறம் நான் அட்வைஸ் பண்ணேன், நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், இனிமேல் இப்படி இருந்துக்கோங்க, இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னா அப்போ அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக விவசாய குடும்பம் தான், சாதாரண விவசாய குடும்பம் தான். ரைட், ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லனா, எதுவுமே இல்லாதவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும். ரைட், அந்த இடத்துல நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்படாம உங்களோட உடம்பு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு சில விஷயங்கள். அதுதான் ப்ரெஷர், அதுதான் சுகர் லெவல். நீ அதிகமா இந்த உணவு எடுத்துக்கிட்டா இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பாருங்களேன், பிரியாணின்னு அப்படின்னு சொன்னா மட்டும் நமக்கு ஏன் வந்து நம்ம வயிறோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 kg-லேருந்து 1 kg ஆயிடும். கிரேஸ் மனசு கேக்குது, ஆசையா கேக்குது. இவ்வளவுதான் முடியும். உங்க கைப்பிடி எடுத்து பாருங்களேன், இவ்வளவுதான் உங்களோட வயிற்றோட அளவு. அது மேல முடியாது, அது மேல இருக்குதான் உங்களுக்கு வேஸ்டா தான் இருக்கும். ரைட், ஸோ as I said, இந்த யோகா நாள் சார் எனக்கு கூப்பிட்டது ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்காக ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் யாரா பண்ணுங்க, நான் இங்கே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு சில எமர்ஜென்சி பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஒரு விஷயம் என்ன, நம்ம அதிகமாக 2 மாத்திரையை தேடுவோம். தலைவலி, வயிறு வலி. வாய் உணவு கண்ட்ரோல் பண்ணால் போதும், இந்த தலைவலி வர ஆரம்பிச்சிது. 2 மேஜர் விஷயம் என்ன மெடிசன் சாப்பிட்டா, சாரிடான், அப்புறம் வந்து டோலோ 650 குரோசின். இந்த சாரிடான் குரோசின் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல இருக்க மெடிசன் குடல்ல போய் தங்கி என்ன ஆகும்னா குடல் புண் உருவாக ஆரம்பிக்கும். ரைட், என்ன வலிக்குதுங்களா? இல்லைங்களா? அந்த விறுவிறுப்பு தான் இருக்குங்களா? சரி, விறுவிறுப்பு இருக்கு உங்களுக்கு, மைல்டா இருக்கு. உங்களுக்கு கால் வலி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே இருங்க நீங்க. ஸோ இந்த சாரிடான் மெடிசன்ல இருக்கிற அந்த ஒரு விஷத்தன்மை என்ன ஆகும்னா குடல்ல போய் சேர்ந்துட்டு புண்ணாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க இந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டு அவங்க அக்யூபஞ்சர் கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணார், குடல் புண்ணுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷனே பண்ணாங்க டாக்டர்ஸ் போயிட்டு. அதில் தான் அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாரிடான்லாம் நிறுத்திடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தலைவலி இருக்குதுன்னா அது நிறைய காரணங்கள் இருக்கு, அது நிறைய சயின்ஸ் இருக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் போகல. முக்கியமாக ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் சொல்றேன், கையெல்லாம் இப்படி மடக்குங்க சார். இப்படி மடக்கும் போது மேலே ஒரு குழி மாதிரி இருக்கா, மேலே ஒன்று தெரியுதா, மேடு மாதிரி இருக்கா, தெரியுதுங்களா? ரைட், இந்த மேலே மேடு மாதிரி இருக்கா, இந்த குழிகளை அப்படியே அழுத்தி பிடிங்க. தலைவலி எடுக்கும்போது இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க பிடிக்கணும். ஆக்சுவலா நாங்க சொல்லக்கூடாது, ஏன் சொல்றோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்காக. ஐயோ நான் இங்க மாத்திரை போடக்கூடாதுக்காக. அந்த குழியில நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிடிச்சின்னா ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல போய் ஐயோ வயிறு தலைவலி குறையிலையே அப்படின்னு யோசிக்காது, அது குறையும், ஸ்லோவா தான் குறையும். ரைட், அதே மாதிரி இந்த கட்டவரல், இதான் காலோட கட்டவரல் நினைச்சுக்கோங்க. இந்த காலோட கட்டவரல் வெளிப்பக்கத்துல பார்த்தா நகம் இருக்கு இல்லையா, நகம் கிட்ட ஒரு கர்வ் மாதிரி இருக்கு பாருங்க. வெளிப்பக்கம் இந்த கட்டவரலோட
வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்வ், இந்த ஒரு கேர்வ் இருக்கும். நான் கை விரலில் காட்டுறேன். இந்த கேர்வ் இருக்குல்ல வெளிப்பக்கத்தில், தலைவில் அடிக்கும்போது இங்கே அழுத்தணும், 20 முறை அழுத்தணும். அதாவது கூரான பொருட்கள், அதுக்காக ஊசி வச்சு குத்தாதீங்க. நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா சார் பென்சில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு இதை மாதிரி பென்சில் யூஸ் பண்ணலாம். நம்ம மெட்டல்ல இருக்கு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி மெட்டலில் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த சின்ன பசங்க ஊசி போட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மெட்டலில் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த காலோட வெளிப்பகுதியில் வந்து எந்த சைடாக இருந்தாலும் சரி, லெஃப்டோ ரைட்டோ, இந்த இடத்துல வந்து 20 முறை நாங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம். வலிக்கணும் அந்த இடத்துல. ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னா, வயிற்றுல சக்தி இருக்கும்போது அந்த வயிற்றுல இருக்க சக்தியை எடுத்துட்டு லிவருக்கு கொடுப்போம். அந்த லிவர் என்ன பண்ணும், லிவர் தான் ஆக்சுவலாக நம்ம உயிர். நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஹார்ட் உயிர், அது உண்மையான உயிர். ரத்தம் உற்பத்தி செய்யற ஒரு விஷயம் என்னன்னா இந்த லிவர் மட்டும்தான். லிவர் ரத்தம் உற்பத்தி செய்யல அப்படின்னா கொலாப்ஸ், ரைட்? ஸோ அங்கே அதுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நல்லா இருக்க ஆர்கன் வந்து எடுத்துட்டு எந்த ஆர்கன் வீக்கா இருக்கோ அதுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும், ரைட்? சரி, 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு பல்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வலி இருந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அங்கே வலி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் உட்காரும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? வலி தெரியலைங்களா? சரி, ஓகே. இன்னொரு 24 to 48 hours ஆகும். 24 to 48 hours உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 days 5 days திருப்பி எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு நீடில் போட்டவங்க போட்ட பிறகு 2 விஷயம் நடந்தது. ஒன்று வந்து அவங்களுடைய பெயின் உடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்புறம் அவங்க நம்ம கம்பேர்ட் டு அவங்க இங்கே உட்காந்தாங்க இல்லையா அந்த டைமுக்கு இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் சரியாயிடுச்சானா இன்னும் சரியாகலை. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஒரு அந்த எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 24 to 48 hours ஆகும் சரியாகிறதுக்கு. அதுல இருந்து 4 நாள் ஆகும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கு. சரிங்களா? ஏன் இதில் எமர்ஜென்சி இல்லையா? இங்கே லைஃப்ல எமர்ஜென்சி எதுவுமே இல்லை. சார் சொல்லும்போது இயற்கையை வந்து நீங்கள் எதிர்த்து போராடினீங்களா ரிவர்ஸ் தான் போகும். நான் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு போகிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. அது இயற்கை. அதுக்கேட்ட நம்ம சண்டை போட வேண்டாம். அது எப்போ எடுத்துக்கிட்டோ எடுத்துக்கிட்டோம், அது வரையும் நம்ம ஹாப்பியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்கிற பெயின் வந்து குறைஞ்சி, அதே மாதிரி அவங்க படபடப்பும் குறைஞ்சிச்சு, ரைட்? தேங்க்ஸ் மேடம்.